மெமரிஸ் ஆஃப் மை டேட் போயம் பை ரெபேக்கா டி குக். இந்த போயம் 9th ஸ்டாண்டர்ட் 7th யூனிட்டில் ரீட் அண்ட் என்ஜாயில் கொடுத்துருக்காங்க. இந்த போயமில் அவங்க அப்பாவோட இருந்த மெமரிஸை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, போயம் பார்க்கலாம். He was not a hero known by the world, but a hero he was to his little girl. அவங்களோட அப்பா உலகத்துக்கெலாம் தெரிஞ்ச இல்லைன்னா உலகத்தால் அறியப்பட்ட ஒரு ஹீரோ கிடையாது. ஆனால் அவங்களோட அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க தான் ஹீரோ. My daddy was God who knew all things and better than Santa with the gifts he would bring. என்னோடய அப்பா கடவுள், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க வந்து எனக்கு நிறையா கிஃப்டெல்லாம் கொண்டு வருவாங்க. அதனால் அவங்க சாண்டாவை விட அவங்க வந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாண்டா வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல. ஸோ இவங்களோட அப்பாவும் இவங்களுக்கு கிஃப்டெல்லாம் நிறையா கொடுக்குறாங்க. அதனால் என்னோடய அப்பா சாண்டாவை விட அவங்க பெட்டர், அவங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. I knew his voice before I could speak and loves it when he would sing me to sleep. நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட வாய்ஸ் எனக்கு தெரியும், அவங்களோட குரல் வந்து எனக்கு தெரியும். என்னை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க பாடுறப்போ அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. He taught me life's lessons or right from wrong and instilled in me values that I might be strong. வாழ்க்கையோட பாடத்தை வந்து அந்த லைஃப் லெசன்ஸ் வந்து எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. சரியிலேருந்து தப்பு வரைக்கும் என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தாங்க. இன்ஸ்டில்ட் அப்படிங்கிறது விதைக்கிறது. ஸோ எனக்குள்ளே நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்குள்ள வேல்யூஸ் அவங்க வந்து விதைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And so dear dad, my best memory to recall is the gift of your presence, the greatest gift of all. அதனால் டியர் டாட், அன்புள்ள அப்பா, பெஸ்ட் மெமரி அப்படின்னு நான் வந்து திரும்ப நினச்சி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா உங்களோட ப்ரெசன்ஸ் தான். அவங்க கூட இருந்தது தான் எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு, கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல்னு சொல்கிறாங்க. எல்லாத்த விட சிறந்த பரிசு அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.